வணக்கம். ராமலிங்கா சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையிலிருந்து நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி. இப்போ பார்க்க போகிறது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லப்படும். ஸோ இதை எப்படி நம்ம அப்ரிவேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாலி அப்படிங்கிறது நிறைய, சிஸ்டிக் அப்படிங்கும்போது கட்டிகள், ஒவேரியன் டிசீஸ். ஸோ நம்ம யூட்ரஸ்ல அதிகப்படியான கட்டிகள் தான், நீர் கட்டிகள் தான் நம்ம பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் குரூப் ஆஃப் டிசீசஸ். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய செகண்டரி டிசீசஸ் எல்லாத்தையும் காமனாக குரூப்பாக சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு அப்ராட்ல சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் எதனால் ஏற்படுது, அதோடைய காரணங்கள் என்ன, ஸோ அது விளைவிக்கக்கூடிய பக்க விளைவுகள் என்ன, ஸோ அதை எப்படி நம்ம கண்டறியலாம், அதுக்கு உணவு பழக்கங்கள் எப்படி மாற்றம் வைக்கலாம், ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஏன் ஏற்படுது, என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ ஆர்கானிக் அப்படிங்கிற ஃபுட் ஐட்டம்லேயே மறந்துட்டோம். ஸோ எல்லாமே ஹைப்ரிட்டை நோக்கி கெமிக்கல்ஸ் கோட்டடாக இருந்தாலுமே அதை தான் சாப்பிடக்கூடிய நிலைமைகள் இப்போ இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆர்கானிக் ஐட்டம்லாம் சாப்பிடாதனால ப்ளஸ் நம்ம சாப்பிடக்கூடிய சிக்கன் பொதுவாக பிராய்லர் சிக்கன், ஸோ அது அதிகப்படியான ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அதிகப்படியாக சாப்பிட்றது. ஸோ மில்க் பொதுவாக மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அது நமக்கு நாட்டு மாட்டுப்பால் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதையுமே பசுக்குமே இன்ஜெக்ட் பண்ணி தான் ஸோ நல்லா பால் இதாகிறதுக்கு ஃபீடுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ தேர்டாக பார்த்தோம்னா நல்லா டேஸ்டியான சீக்கிரமாகவே செய்யக்கூடிய துரித உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, மைதா ப்ராடக்ட்ஸ். ஸோ இது மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்பொழுதும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனை, லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ண இருக்கிறனால நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் லேக் ஆஃப் எக்ஸசைஸ், யோகாசனாஸ், ஸோ இது மாதிரியான பிரச்சனைனால தான் இன்றைய காலகட்டத்தில் பிசிஓடி ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இது சிம்டம்ஸோடையும் பிசிஓடி இருக்கும். சிலவங்களுக்கு சிம்டம்ஸே இருக்காது. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும். ஸோ சிம்டமோட இருக்க பேஷண்ட்ஸ்க்கு பொதுவாகவே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது மாதிரியான பிரச்சனைగా இருக்கும். ஸோ 10 to 15% பாதி பேர் சிம்டம்ஸோட தான் இந்த பிசிஓடி இருக்கும். ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் இதனால தான் பிசிஓடி அவங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு ஆஃப்டர் மேரேஜ், அதாவது அவங்க பேபிக்கு பிளான் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு பீரியட் ஸ்கிப் ஆகும். பட் கன்ஃபார்ம் பண்ணோம்னா ப்ரெக்னன்சி நெகட்டிவ் வந்துடும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு பிசிஓடி அப்போதான் நம்ம ஆக்சிடென்டலாக நம்ம ஸ்கேன் பண்ணும்பொழுது தெரியும். ஸோ இது மாதிரி சிம்டம்ஸாகவும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஹேர் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் அதிகப்படியான ஹேர் இருக்கும். அப்புறம் மே உதட்டுக்கு மேலே முடிகள் இருக்கும். அதாவது மே பேட்டர்னுங்க பியர்ட் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆக்சிலா இந்த மாதிரியான இடத்துல ரொம்ப டார்க்னஸ் இருக்குது. நெக்கை சுற்றி ரொம்ப திக்கனாகி, ஸ்கின் திக்கனாகி டார்க்காக ஆகும். ஸோ அவங்களுக்கு மே பேட்டர்ன் பேலன்ஸ் இருக்கும். தலை வரிசை ஆகுறது. ஸோ அப்புறம் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும். ஸோ ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு சில அமௌண்ட். ஸோ அது அவங்களுக்கு அதிகமாக ஆகுறதுனால இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் பிசிஓடி இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆக்னி, பிம்பிள் அதிகமாக வர்றது. ஸோ அந்த பீரியட் டைம்ல வரக்கூடிய 1-2 நார்மல். ஸோ அதிகப்படியான ஆக்னி இருக்கிறது. அப்புறம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகி மேகோட வாய்ஸ் மாதிரி இது மாதிரியானதுலாம் ரொம்ப சிவியரான பிசிஓடி கண்டிஷன்ஸ்ல நமக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி கண்டறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஎஸ்ஜி அப்டோமினல் ஸ்கேன் மூலமா இந்த பிசிஓடி நம்ம பார்க்கும்போது நம்ம குரூப் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் பிசிஓடி, அதாவது நீர் கட்டிகள் நமக்கு காணப்படும். ஸோ இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காமனான சைக்கிள் இருக்கவங்களுக்கு எப்படின்னா, மாதம் நம்ம மென்சஸ்க்கு அப்புறம் 14 டே ஓவியேஷன் நடக்கும். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ஓவேரியன் ஃபாலிக்கல் நல்லா பெருசாகி அது ஒரு எக் ரிலீஸ் ஆகி, ஸோ அது யூட்ரஸ் வரும். ஸோ ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். அது இல்லாத போது ஷெட் ஆகி நமக்கு மென்சஸ் வரும். இந்த மாதிரி பிசிஓடி பேஷண்ட்ஸ் ஓவேரியன் ஃபாலிக்கல் நல்லா என்லார்ஜ் ஆகி எக் ரிலீஸ் ஆனாலும் ஃபாலிக்கல் இருந்து நமக்கு அந்த எக் நமக்கு வெளியே வராது. ஸோ அங்கவே தங்கி 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 தான் நமக்கு இந்த ஸ்கேனை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு அது நல்லா கிளஸ்டர் ஆஃப் பாலிசிஸ்டிக் ஓவேரிஸ் நமக்கு காணப்படும். இதுக்கு வரக்கூடிய பெண்கள் இந்த ஏஜ் குரூப் தான் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கவே முடியாது. ஆஃப்டர் பியூபர்ட்டி யாருக்கு வேணாலும் இந்த ப்ராப்ளம் பிசிஓடி நமக்கு இருக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரியான எது காஸ்டிவ் ஃபேக்டர்ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இது வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணவும் நமக்கு முடியும். நல்லா எக்ஸசைஸ், யோகாஸ் இதெல்லாம் சின்னதுலேருந்தே, அதாவது பியூபர்ட்டிலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும்.
சில ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதாவது ஜெனட்டிக்கா வந்து வராது, பிசிஓடி வராது, அம்மாவுக்கு இருந்தது, அப்பா இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது பாட்டிக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது, ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்க நார்மலாக கன்சீவ் ஆக முடியாத அபாயம் கூட ஏற்படும். ஸோ ஜெனட்டிக்கா, அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறனால, ஸோ இது மாதிரியான பிரச்சனைனால வந்துட்டு இந்த பிசிஓடி வந்து காமனாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நாடியை பார்த்தே, கை நாடியை பார்த்தே வாதப்பித்த கஃப தோஷாகியை வந்து நம்ம கண்டறிஞ்சு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் மெடிசன்ஸ் அவங்களுடைய தோஷாக்கு ஏற்ற மாதிரி கஷாயமாக இருக்கட்டும், பவுடர் பேஸில், கேப்சூல், டேப்லெட், ஆசவாரிஸ்டார், ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் மூலிமா ஸ்வெரசாஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாடி பார்த்தே நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்பொழுது பேஷண்ட்ஸ்க்கு வந்து தோஷாஸை வந்து ப்ராப்பராக வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்க வந்து சீக்கிரமாகவே க்யூர் பண்ணுறது மாதிரி இதாக இருக்கும். ஸோ ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பொதுவாக வந்து சொல்லும்போது ஃபுட் தான். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் டாப் 5 மோஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து எப்படின்னா நம்ம வந்து எல்லா டைம்லையுமே வந்து நம்ம ஃபுட் பேலன்ஸ் டயட்டை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ணுவாங்க சில டைம். அதை ஒரு ப்ரோலாங்காக கொண்டு போக மாட்டாங்க. ஒரு 3 months நம்ம சொல்கிறோன்னா அதை எடுக்க மாட்டாங்க, 1 week ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது தான் அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸாக இருக்கட்டும், விட்டமின்ஸ், எல்லா டிஃபிஷியன்சி இருந்தாலும் அதை வந்து சரி செஞ்சு நமக்கு வந்து சீக்கிரமாக இந்த பிரச்சனை வந்து வெளியே வரக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைலே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும்பொழுது தான் நம்ம இந்த பிசிஓடிலேருந்து வெளியே வர முடியும். நம்ம வந்துட்டு பேக்கேஜாக வந்து மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இது வந்து சீக்கிரமாகவே வந்து க்யூர் ஆகணும். நம்ம லோ பட்ஜெட்லையுமே நமக்கு மெடிசன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து நம்ம அதை க்யூர் பண்ணதுக்கான லேட்டஸ்ட் ப்ரூஃப் ஆதாரத்தோடு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. மெடிசன்ஸ் உங்களுக்கு கொரியர் மூலியமாகவே அனுப்பி வைக்கப்படும். ஒன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே வந்து உங்கள் நோய் பாதிப்புலேருந்து எவ்வளோ சீக்கிரத்துக்கு வெளியே வந்தீங்கன்னு நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். Down, down.